இப்ப முதல்ல இத பார்க்கும்போது போன வாரம் நான் வந்து மிக மிக விரிவாக சுருக்கமாக சொன்ன ஒரு உண்மை. கரணம் அப்படின்ற ஒரு கருத்த உங்களுக்கு விளக்குனேன். இதெல்லாம் எனக்கு தல சுத்துது அப்படின்னு போன வாரம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப எளிதா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக் குடுக்குறேன். இத புரிந்து கொள்ளுங்க. இதுல நெறைய ஆழங்கள் இருக்கு. ஏன் கரணம் வந்து 7 ஆக இருக்கு. இந்த 7 வந்து சுழற்சியில இருக்கும். 4 வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். இந்த 4 இதுக்கெல்லாம் சமஸ்கிருத பேரு இந்த மாதிரி இப்ப சமஸ்கிருதமா தமிழா இந்த இது இந்த இந்த இதுக்கு வரவே வேண்டாம். கலைச்சொல்லை அதனுடைய நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்க. முதல்ல என்னை பொறுத்த மட்டிலும் தமிழர்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, அதாவது ஒரு கலைச்சொல் எடுத்து வச்சுக்கிட்டு இது தமிழா இது தமிழ் இல்லையா அப்படின்னு ஆய்வு செய்யறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. இந்த அறிவியல் என்ன அப்படின்றத அறிவியல் மரபு தான் முக்கியம். இது எவ்வாறு அந்த அறிவியலை சுமந்து நிற்கின்றது அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க. இந்த கலைச்சொல்லோட வம்பு பண்ணி இது தமிழ் இல்ல ஆகவே நான் தள்ளி வைக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அறிவியலை தள்ளி வைக்கிறதுக்கு நீங்க யாரு? இது வந்து தமிழர்களுடைய என்ன கேட்டா ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இது வந்து அறியாமை. தமிழர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அறியாமை இதுதான். முதல்ல அந்த சொல் இதெல்லாம் வந்து அது வந்து இல்ல தமிழில் இல்லை அப்படின்ற கருத்தோடு நம்ம முதல்ல மோத வேண்டாம். இப்போ ஒரு ஆங்கில சொல் வருது. அப்ப அந்த ஆங்கில சொல்ல வந்து நான் வந்து இப்போ கொரோனா ஒரு உதாரணத்திற்கு. அப்ப நான் கொரோனா வந்து குரோனி அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இல்ல கூரணி அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன்னா தமிழாயிருமா? நிச்சயமா அந்த சொல்லுக்கு அதுக்கு வந்து ஒரு தனி விளக்கம் இருக்கு. அத வந்து நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, இப்படி தமிழ்ல சொல்லிட்டா நான் வந்து ஆ தமிழ் படிச்சுட்டேன். அப்ப தமிழோட வந்துருச்சு. நிச்சயமா அது செய்யப்பட வேண்டிய ஒரு உதவி. அது வந்து நம்ம தமிழர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி. இருந்தாலும் இதில் வம்பு பண்ண வேண்டாம். இதுல வம்பு செய்து இந்த அறிவியலை வந்து சிதைக்க வேண்டாம். இதுல ஒரு அறிவியல் இருக்கு. அந்த அறிவியலை புரிந்து கொள்ள முயற்சித்தாலே இது வந்து பெரிய தெளிவுக்கு நம்மை கொண்டு போகும். இங்க அடுத்தது இதுல பாருங்க. நான் முதல்ல ஒரு சின்ன தெளிவை மட்டும் குடுத்துர்றேன். ஒரு நாள் இரவு பகல் கரணம் என்ன செய்யுது அப்படின்றத முதல்ல சொல்றேன். சந்திர சூரிய ஒளி கணை அழல் காலமண்டல அறிவு இது எப்படி கொண்டு போகும்னு நீங்க பாருங்க. ஒரு நாள்ல இது என்ன செய்யும் நம்மள அப்படின்னு. அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் நமக்கு இருக்கு. அதாவது இந்த கரணம் அப்படின்னா என்னன்னு முதல் சொல்லிடுறேன். அது அரை நாள். இப்ப பகல் இரவு திதி அப்படின்னு சொன்னா ஒரு நாள். அதுல பாதி என்பது அரை நாள். அப்ப அரை நாள்ல வந்து 2 நாள பிரிச்சுக்கிறாங்க. பகல் இரவு. இங்க பாருங்க திதிய வந்து கரணங்களோட போடும் பொழுது பகல் இரவு பிரித்து வளர்பிறை தேய்பிறை அப்படின்ற கிருஷ்ணபட்சம் அது சுக்லபட்சம் அதை வந்து அதாவது பக்கல் சொல்லுவாங்க. சுக்லம் அப்படி இதெல்லாம் வந்து பக்கல் வளர்பக்கல் அதாவது தேய்ப்பக்கல் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இது ஏன் வந்து இப்படி செய்திருக்கின்றார்கள்? இது ஏன் 7 சுழற்சியில இருக்கும்? இது 4 நிறுத்தப்பட்டிருக்கும். இதெல்லாம் 4 அமாவாசையில இருக்கு. இதெல்லாம் என்னால இப்ப விளக்க முடியாது. இது ரொம்ப ஆழமான பகுதியாக போகும். ஆனா முதல்ல நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா இந்த இரவு பகல் கால உயிரியல் என்ன? இவங்க ஏன் வந்து இந்த இரவையும் பகலையும் பிரித்து வளர்பிறை தேய்பிறை அதை இணைத்து அந்த வளர்பிறையில பகல் என்ன செய்யும், தேய்பிறையில பகல் என்ன செய்யும், இரவு என்ன செய்யும், அமாவாசையில என்ன நடக்கும், பௌர்ணமியில என்ன நடக்கும் அப்படின்ற அந்த கருத்தை பாருங்க. இது 4ம் வந்து இது அமாவாசையோட தொடர்பாகிறது. இந்த 4ம் ஏன் வந்து அந்த அமாவாசை அதாவது மறைமதியில் இந்த இந்த நிலை என்ன அப்படின்றத பாக்குறாங்க. இங்க இரவு பகல் கால உயிரியல் அப்படின்றது அதாவது குரோனோபயாலஜி இதுல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். மீண்டும் சொல்றேன்னா கரணம் என்பது அரை நாள். ஒரு நாள் என்பது திதி, அரை நாள் என்பது நமக்கு இரவு பகல் அப்படின்ற பொருள். இந்த இரவு பகலை தான் அவங்க கரணம் அப்படின்னு பிரிச்சாங்க. ஏன் இந்த இரவு கரணம்னு பிரித்து அதுல 7 சுழல் நிலை இருக்கு, இதுல 4 நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் பின்பு இது இங்க இன்னைக்கு பேச முடியாது. சரி, இப்ப இதுல முதல்ல பாத்தீங்கன்னா இந்த இரவு பகல் வாழ்க்கையில நமக்கு என்னதான் செய்யுது அப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த அறிவியலை இன்று கண்டுபிடித்து ஆங்கில உலகு வந்து இதெல்லாம் வந்து பெரிய அறிவியலா கொண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ உயிரியல் ஒத்திசைவுகள் சூரிய சந்திர தொடர்பான ஒத்திசைவுகள் என்ன நடக்குதுன்னா ஒரு பகல்ல முதல்ல இதை புரிஞ்சுக்கங்க 2 சுரப்பிகள் வெவ்வேறு நிலைகள்ல விளங்குது. ஒண்ணு மெலட்டோனின், அதாவது பகல்ல செரட்டோனின் அப்படின்ற ஒரு கருத்து அந்த சுரப்பி இயங்குது மூளை இயக்கங்களுக்கு. இரவுல மெலட்டோனின் அப்படின்ற ஒரு சுரப்பி இயங்குது. இந்த சுரப்பி வந்து இரவு நேரத்துல நம்மை நன்றாக தூங்க வைப்பது மட்டுமல்ல, நிறைய நிகழ்ச்சிகள் இதுல நடக்குது. அதாவது நிகழ்ச்சிகள் அல்ல, நிகழ்வுகள் நடக்கின்றன. அதுபோல இங்கேயும் வந்து
செரோட்டோனின் அப்படின்றது சுரப்பிகள் பகல் விழு, அதாவது இங்கதான் வந்து அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு விழிப்புணர்வு, இதை சம்பந்தமான பல நிலைகள் நடக்குது. இதுதான் வந்து பிரிக்கிறாங்க. இங்க வந்து வந்ததோட நம்மளுடைய அதாவது நம்ம சொல்லுவாங்க காலையிலே வந்து நம்ம அதை வயிறை சுத்தம் செய்கின்ற மலம் கழித்தல், இதுக்கான அந்த இயக்கம், குடல் இயக்கம், இதெல்லாம் மாறுதான். ஒரு பெரிய மாற்றத்தையே அது வந்து கொண்டு வருது அப்படின்றத முதல்ல சொல்றாரு. அப்ப பாருங்க, காலையில விடிந்த காலையில இருந்து இத பாருங்க, ஷார்பஸ்ட் ரைஸ் இந்த பிளட் பிரஷர் ஏறுது, இரத்தம் ஏறுது. இதுக்கு எல்லாத்துக்கும் சான்றுகளோட நான் கொடுக்கலாம். மெலட்டோனின் செக்ரேஷன் ஸ்டாப். அப்போ உடனே வந்து இருள் நிலை மாறுறதுனால உடனே நிறைய மாற்றங்கள் உடல்நிலையில நடக்குது. இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுரப்பிகள் எல்லாம் வந்து வெவ்வேறு நிலைகள் இருக்கு. இதை தமிழர்கள் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஆங்கிலேயர்கள் இப்ப கண்டுபிடிச்சு பேசுறது. ஆனா நம்ம தமிழர்கள் மிக மிக நுட்பமாக செய்திருக்கின்றார்கள். அது என்னுடைய நூலில் 2ஆம் அதாவது அகக்காலத்துல வந்து விரிச்சிருக்கு. ஆனா இதுல ஏன் சேர்க்கலன்னு பின்பு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து பெரிய தலைப்பாக உள்ள போகுது. ஆனா இது வந்து சுருக்கமா ஆங்கிலேயர்களுடைய இன்றைய அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் பாருங்க, இப்பதான் கண்டுபிடிச்சு இதெல்லாம் சொல்றாங்க. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பகல் இரவு அது ஒரு பெரிய மாற்றத்தையே உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க.